hello everyone. This is Staff IS Academy and I am Keetana from Tanjore branch. First of all, TAP CA 360 channel வந்து 5K reach பண்ணிருக்கு. ஸோ உங்கள் எல்லாரோடைய சப்போர்ட்னால தான் ரீச் பண்ணியிருக்கு. அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் கீப் ஃபாலோயிங் அஸ். இன்னமும் வந்துட்டு உங்களுக்கு அப்கமிங் நிறையா இருக்க போகுது. ஸோ நிறையா உங்களுக்கான ப்ராஜெக்ட்ஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அதனால் வாட்ச் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டர்ஸ் ஃபாலோ. ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு லைன்ஸ் பார்த்துட்டு போயிடலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளீஸ் பி அட் யுவர் பர்சனாலிட்டி. ஓகேவா? ஸோ ப்ளீஸ் பி அட் யுவர் பர்சனாலிட்டி அப்படின்னா என்னென்னா, பர்சனாலிட்டி அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பர்சனாலிட்டி இருக்கும், அவங்களுடைய தனித்தன்மை இருக்கும். ஸோ அவங்களுடைய உண்மையான ஒரு சில செயல் அப்படிங்கிறத அவங்களுடைய பர்சனாலிட்டி, அவங்க அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? ஸோ வந்து நம்ம எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு கோட் பர்சனாலிட்டி வந்துட்டு இருக்கும். வந்து சின்ன வயசுலேருந்தே எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டோம்ல, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த கோட் பர்சனாலிட்டி அவன் அப்படி தான் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும்ல, அது நல்லதாக இருந்தாலும் சரி, அது பேடாக இருந்தாலும் சரி, அது வந்து என்றைக்குமே வந்துட்டு மாறாது. அது என்ன தான் மாற்ற நினச்சாலும் அது கண்டிப்பாக அது வந்துட்டு அந்த கோட் பர்சனாலிட்டிங்கிறது இருக்கும். ஓகேவா? சரி, அப்படி இருக்கிறப்ப நம்மளுடைய பர்சனாலிட்டி வைஸ் பார்க்குறப்ப நம்ம வந்துட்டு நிறையா நேரம் வந்து நம்ம இன்னோசென்ட்டாக இருக்கலாம், ஜாலி டைப்பாக இருக்கலாம், இல்லை கொஞ்சம் ரூடாக இருக்கலாம், இல்லை நான் கரெக்டாக ரூல்ஸ் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுற ஆளாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்கலாம். பட் வந்து யாருக்காகவும் எதுக்காகவும் அந்த பர்சனாலிட்டியை வந்து நம்ம வந்து தேவையில்லாமல் சேஞ்ச் பண்ணிக்க தேவையில்லை. சரி, கண்டிஷன்ஸ் அண்ட் அட்மாஸ்பியர் பொறுத்து நம்ம வந்து சில இதை கொஞ்சம் வந்து இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறப்ப நம்ம அதை மாற்றிக்கலாம். பட் வந்து ஹோலாக நம்ம வந்து இப்படி இருக்கிறதே டோட்டலாக வந்து இல்லை நம்ம இப்படி இருந்தால் தான் நம்மளை வந்து ஓகே பண்ணுவாங்க, நம்மளை வந்து மதித்து நம்மளோட இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் நம்ம சேஞ்ச் பண்ண தேவை கிடையாது. ஸோ நம்மளுடைய பர்சனாலிட்டி வந்து நம்மளுக்கு வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து சொல்லப்போனால் இட்ஸ் அ காட் கிஃப்டட், ஒவ்வொருத்தவங்களுக்கு தன்மையாக கொடுத்துருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப அதை வந்து இன்னும் டெவலப் பண்ணி என்ன நல்லா பண்ணிக்கலாமோ அதை பண்ணலாமே தவிர ஒவ்வொருத்தவங்களுக்காக இதை நான் மாற்றுவேன், நம்மளோட இன்னசென்ஸை லேக் பண்ணுறது, ஒரு எல்லாரும் ஜாலியாக சிரித்து பேசி அப்படியே வந்து இன்னசென்ட்டாக இருக்கிறது இருக்காது. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கப்போ இன்னசென்ஸ்லாம் இட்ஸ் அ கிஃப்ட். ஓகே. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு எல்லாத்தையுமே அதை நமக்குள்ளே இருக்கிறத நம்மளாக வச்சு நம்ம வந்துட்டு இருந்தோம்னாலே போதும். எதுக்காகவும் மாற்றிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு நம்ம அது மூலியமாக தான் ஷைன் பண்ண முடியும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சரியா? ஸோ அதனால் இதை இந்த லைன்ஸை வந்துட்டு எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கான கரண்ட் அஃபேர்ஸ்குள்ளே போயிடலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஎன்எஸ் சுதர்ஷினி. ஓகேவா? ஸோ ஐஎன்எஸ் சுதர்ஷினி, இந்தியன் ஷிப் வந்து சுதர்ஷினி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்ன பண்ணியிருக்குன்னா, த லாங்கஸ்ட் வாயேஜ் பை தி இந்தியன் ஷிப் டன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து சுதர்ஷினி இந்த கப்பல் மூலயமா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ என்ன பண்ணியிருக்குன்னா, தி லாங் டிஸ்டன்ஸ் வாயேஜ் ஆஃப் தி இந்தியன் நேவி ஷிப் ஐஎன்எஸ் சுதர்ஷினி. The ship will travel 22,000 nautical miles through 13 countries and visit 18 ports அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ 13 countries and visit 18 ports. ஸோ இது எல்லாமே க்ராஸ் பண்ணி அந்த ஷிப்பு போகும்போது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். எங்கேருந்து ஃப்ளாக்ட் ஆஃப் ஃப்ரம் கொச்சி பை சீஃப் வைஸ் அட்மைரல் சமீர் சக்ஷனா. ஸோ இவங்க தான் வந்து ஃப்ளாக் ஆஃப் பண்ணி கொச்சியிலேருந்து வந்து அமுச்சு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அந்த ஷிப்பு இப்போ எங்கே போக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யூஎஸ்ஏவோட 250th இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் ஜூலையில் இருக்குது. சரியா? ஸோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது நேவல் எக்ஸிபிஷன் ஃப்ரம் இந்தியா வந்துட்டு இது பார்ட்டிசிபேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஒரு இன்னொரு நேவல் எக்ஸிபிஷன் ஃப்ரான்ஸில் வந்து மார்ச் அண்ட் ஏப்ரலில் இருக்குது. ஸோ அதுக்கும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதனால் வந்து சுதர்ஷினி பார்த்திங்கன்னா வந்து ஃப்ளாக் ஆஃப் வந்து சமீர் சக்ஷனாவால் கொச்சியிலேருந்து பண்ணப்பட்டு இப்போ வந்து ஃப்ரான்ஸ் அண்ட் யூஎஸ்ஏ வரைக்கும் இது ட்ராவல் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். 22,000 வந்துட்டு நாட்டிக்கல் மைல்ஸ் க்ராஸ் பண்ணி இது வந்து ஒரு லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் வாயேஜ் பை தி இந்தியன் நேவல் ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அந்த ஷிப்போட நேம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சுதர்ஷினி. ஓகே. சரி, நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துலாம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வின்டர் ஃபெஸ்டிவல் இன் மணாலி ஹிமாச்சல் பிரதேஷ். ஸோ மணாலி ஹிமாச்சல் பிரதேஷில் பார்த்தீங்கன்னா வின்டர் ஃபெஸ்டிவல் இப்போ ஒன்று செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வின்டர் ஃபெஸ்டிவல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உமன் எம்பவர்மெண்ட்டுக்கு என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு டான்ஸ் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. அந்த டான்ஸோட ஃபார்ம் பேர் என்ன அப்படின்னா மகாநட்டி அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு டான்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ மகாநட்டி அப்படின்னு டான்ஸ் ஃபார்ம் வந்துட்டு உமன் பெர்ஃபார்ம்ட் எ டான்ஸ் ஆன் ஏ மால் ரோடில் பண்ணியிருக்காங்க டு என்கரேஜ் உமன் எம்பவர்மெண்ட். ஸோ இது வந்து ஒரு 5 day வின்டர் ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அந்த டான்ஸ் ஃபார்ம் பேர் என்னது மகாநட்டி, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சரி நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து சுனிதா வில்லியம்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ சுனிதா வில்லியம்ஸ் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு அமெரிக்கன் ஆஸ்ட்ரானட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சுனிதா வில்லியம்ஸ் யார்? அமெரிக்கன் ஆஸ்ட்ரானட். ஓகேவா, அமெரிக்கன் ஆஸ்ட்ரானட். இவங்க பார்த்தீங்கன்னா இந்திய வம்சாவளியை சார்ந்தவங்க. ஓகேவா, இந்தியன் வம்சாவளியை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதனால தான் மெயினாக சுனிதா வில்லியம்ஸை நம்ம இங்கே நோட் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ இதுக்கு முன்னாடி யார் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்பேஸ் ட்ராவல் வந்து உமன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெரி ஃபஸ்ட்டு ஃப்ரம் தி சோவியத் யூனியன் யார் போயிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோவியத் யூனியன்லேருந்து யார் போயிருக்கானா வேலண்டினா டெரஸ்கோவா. இவங்க ஃப்ரம் சோவியத் யூனியன் ஃபஸ்ட்டு உமன் டு கோ ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூனிவர்ஸ்க்கு அங்கே இப்போ ட்ராவல் பண்ணதுன்னா இவங்க தான். ஓகேவா, நெக்ஸ்ட் டு தட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுடைய கல்பனா சாவ்லா போயிருக்காங்க. கல்பனா சாவ்லா வந்துட்டு ஹரியானா கர்னல். ஓகேவா, அவங்க வந்துட்டு இந்தியா அண்ட் நாசாவில் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ நாசா வந்து நேஷ்னல் ஏரோஸ்பேஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்து நேஷ்னல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் நாசா. ஓகேவா, ஸோ அது வந்து அதுலேருந்து அவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு போயிருக்காங்க. யார் பார்த்தீங்கன்னா சுனிதா வில்லியம்ஸ் 3rd, 2nd வந்துட்டு கல்பனா சாவ்லா, அவங்களும் இந்தியா தான், வந்து கர்னல் ஹரியானான்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்துட்டு சோவியத் யூனியன்லேருந்து வேலண்டினா டெரஸ்கோவா இவங்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, சரி, இவங்க வந்து அமெரிக்கன் ஆஸ்ட்ரானட். இவங்க பார்ன் பார்த்தீங்கன்னா பார்ன் ஆன் 19th September 1965 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இப்போ இவங்களுக்கு ஏஜ் வந்து 60 ஆகுது. இவங்க வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா மெரைன் அகாடமியில் தான் வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு அதுலேருந்து தான் US நேவி கேப்டனாக வந்துட்டு இவங்க வந்து ரிட்டையர் ஆகிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் ஆல்சோ ஷி ஹாஸ் அஃபிஷியலி ரிட்டையர்ட் ஃப்ரம் தி நாசா ஆஃப்டர் 27 years of career with her retirement taking effect on December 27, 2025 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, ஸோ 27 years ஆஃப்டர் ஒர்க்கிங் இன் நாசா வந்து இப்போ இவங்க ரிட்டையர் ஆகிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஃப்ரம் தி US நேவி கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, ஸோ அக்ராஸ் 3 missions she logged a cumulative 608 days in space, the second highest total for any NASA astronaut. ஓகே, ஸோ இவங்க வந்து கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு அங்கே யூனிவர்ஸில் அந்த ஸ்பேஸில் போயிட்டு நடந்தது, ஸ்பேஸில் போயிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு லாங் டேர்ம் உமன் இன் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க தான். ஸோ டோட்டலி பார்த்தீங்கன்னா 3. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 322 days பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே ஸ்பேஸ்லேயே வந்து டோட்டலி வந்துட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா, ஸோ அதனால் வந்துட்டு லாங் டேர்ம் ஒரு உமன் வந்துட்டு ஒரு ஸ்பேஸில் இருந்தது அப்படிங்கிற டேர்மும் வந்துட்டு இவங்களுக்கு தான் யூஸ் ஆகும். ஸோ வந்து சுனிதா வில்லியம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, ஸோ அக்ராஸ் 3 missions she logged a cumulative 608 days in space, the second highest total for any NASA astronaut அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் நெக்ஸ்ட் most spacewalking time by a woman of completing a spacewalk totaling over 62 hours வந்துட்டு ஒரு உமனாக இருந்து ஸ்பேஸ் வாக்கிங் டைம் வந்துட்டு இவ்வளோ 62 hours வந்து கம்ப்ளீட் பண்ண ஃபஸ்ட்டு இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஸ்பேஸ் வாக்கு. அண்ட் ஹர் லாஸ்ட் மிஷன் எ டெஸ்ட் ஃப்ளைட் ஃபார் போயிங் ஸ்டார்லைன் ஸ்பேஸ் கிராஃப்ட் இன் June 2024. ஸோ அமெரிக்காவில் போயிங் ஸ்டார்லைன் ஸ்பேஸ் கிராஃப்ட் June 2024 தான் இவங்களுடைய லாஸ்ட் மிஷன் இவங்க போனது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் ஆல்சோ ஷி ரிட்டர்ன்ட் ஆன் ஏ ஸ்பேஸ் எக்ஸ் கேப்சூல் இன் March 2025 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, ஸோ 9 months வந்துட்டு இருந்துட்டு ரிட்டர்ன் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டும் பார்க்குறோம். ஓகே, ஸோ ரிட்டர்ன் ஆன் ஏ ஸ்பேஸ் எக்ஸ் கேப்சூல் இன் March 2025. ஓகே, சரி, நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். எலக்ட்ரிக் பைக் போஸ்டல் சர்வீஸ். ஸோ எலக்ட்ரிக் பைக் போஸ்டல் சர்வீஸ் வந்துட்டு
மும்பை மகாராஷ்டிராவில் பை த சிஎம் பார்த்தீங்கன்னா ஃபட்னாவிஸ் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து போஸ்டல் சர்வீஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே 200 எலக்ட்ரிக் பைக்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, வேர் ப்ரொவைடட் டு தி போஸ்டல் ஒர்க்கர்ஸ் இன் மும்பை டு என்ஷூர் த யூசேஜ் ஆஃப் க்ரீன் போர்ட் பைக்ஸ். ஓகேவா? ஸோ இது என்ன க்ரீன் போர்ட் பைக்ஸ்னால் என்ன? இவி வெஹிக்கிள்ஸ் தான். எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து க்ரீன் கலர் போர்டில் தானே நம்பர் பிளேட் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இந்த எலக்ட்ரிக் ஜீரோ நெட் எமிஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதை இது பண்ணி க்ரீன் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணால் பொல்யூஷன் கண்ட்ரோல். ஸோ அதனால் அதோட யூசேஜை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அதை என்ஷூர் பண்ணுற வகையில் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஃபஸ்ட்டு 200 எலக்ட்ரிக் பைக்ஸ் வேர் ப்ரொவைடட் டு தி போஸ்டல் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதை யார் ஃபீச்சர் பண்ணியிருக்காங்கன்னா அம்ருதா ஃபட்னாவிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஒய்ஃப் ஆஃப் ஃபட்னாவிஸ். ஓகே, சரி, நெக்ஸ்ட் 5th current affairs வந்து அம்ருத் உதயன் ஃபார்ம்லி வந்து மொகல் கார்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அம்ருத் உதயன் அப்படின்னு சொல்கிறப்ப மொகல் கார்டன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராஷ்டிரபதி பவன் இருக்குல்ல அந்த இது. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்க அந்த கார்டன் செட்டப்பை தான் வந்துட்டு இந்த அம்ருத் உதயன் அப்படின்னு சொல்லுவாங்க. அட் ராஷ்டிரபதி பவன் இஸ் அ சீசனல் பொட்டானிக்கல் கார்டன் நோன் ஃபார் இட்ஸ் பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ், சிமெண்ட்ரி அண்டு வாட்டர் ஃபீச்சர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த செட்டப் எல்லாமே ரொம்ப நல்லாவும் இருக்கும். அதை வந்துட்டு பார்த்திங்கன்னா போய் பார்க்குறதும் இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து ஒரு அம்ருத் உதயன் அப்படின்னு சொல்கிற நேமாலையும் வந்துட்டு இதை கூப்பிட்றாங்க. ஸோ அதனால் வந்து இட் இஸ் டிபிக்கலி ஓப்பன் டு தி பப்ளிக் டியூரிங் ஸ்ப்ரிங் அண்ட் சம்மர் சீசன். ஓகேவா? ஸ்ப்ரிங்லேயும் சம்மர் சீசன்லேயும் வந்துட்டு இதை பார்க்குறதுக்கு அலோடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? அண்ட் ஆல்சோ லொக்கேஷன் பார்த்திங்கன்னா கேட் நம்பர் 35 நியர் நார்த் அவென்யூ ரோடில் தான் இந்த லொக்கேஷன் கரெக்டாக பிளேஸ் ஆகிருக்கு. அண்ட் டிபிக்கலி ஓப்பன் அட் 10 AM to 6 PM, லாஸ்ட் என்ட்ரி அட் 5:15 PM. ஸோ அவங்களுக்காக டைம் ஸ்லாட் கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த டைம் ஸ்லாட் படி என்ட்ரி ஃபீஸ் பாஸ்லாம் வந்து ஃப்ரீ தான். பட் டைம் ஸ்லாட் ஒவ்வொருத்தவங்களுக்கு கொடுத்துட்டு ஸோ அது மூலியமாக தான் அங்கே போயிட்டு அதை பார்க்குறது எல்லாமே. ஓகேவா? ஸோ என்ட்ரி டு த கார்டன் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு. மண்டே வந்து இது க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாம் பார்த்தது, இந்த டைமு இதெல்லாம் நம்ம வந்து போகிறது பார்த்தா ஓகே. இப்போ நம்ம என்ன இதில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அம்ருத் உதயன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து என்னென்னா ஃபார்மர்லி வந்து மொகல் கார்டன்ஸ் அப்படிங்கிற நேமில் இருந்துச்சு. இதை வந்து ராஷ்டிரபதி பவனில் ஒரு பொட்டானிக்கல் கார்டன் வந்துட்டு அவங்க வந்துட்டு வச்சுருக்காங்க, அதை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அங்கே வந்து பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ், சேம் சிமெண்ட்ரி ஆஃப் சைஸில் அதை வந்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் வாட்டர் ஃபீச்சர்ஸ்லாம் நல்லா செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நேமில் அவங்க அதை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் இந்த கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, சரி, நெக்ஸ்ட் வைகா யோஷனா அப்படிங்கிற ஒரு கேர்ள் ஃப்ரம் திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அவங்க என்னென்னா ஃப்ரம் எ கவர்மெண்ட் எய்டட் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் இன் திருவாரூர் புலிவல்லம். இவங்க வந்துட்டு இப்போது இந்த ரிபப்ளிக் டே பரைடு இருக்குல்ல நடக்குதுல்ல அந்த ப்ரோக்ராமில் காவட்டியா பாத், ராஜ்பாத் அப்படின்னு சொல்லக்கூடிய அங்கே நடக்கிற அந்த ரிபப்ளிக் டே பரைடில் விஐபி பாஸ் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே உட்காந்து அதை எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு. அண்ட் ஆல்சோ வந்து 10,000 rupees வந்துட்டு கேஷ் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ எதுக்காக மெயினாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இப்போ வந்து இந்தியா முழுக்க பார்த்திங்கன்னா ஒரு காம்படிஷன் இதுக்காக நடத்திருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு 2 crore பீப்புள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியா சார்ந்த எதுவாக இருந்தாலும் சரி அதுக்கான ஒரு ட்ராயிங் பெயிண்டிங் போட்டி மாதிரியும் அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா இந்தமாரி வந்து எஸ்ஏ காம்படிஷன் இது எல்லாமே வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி நம்மளுடைய தமிழ்நாட்டிலேருந்து 5 பேர் வந்துட்டு ஓன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதில் வந்துட்டு மெயினாக இவங்களுக்கு வந்துட்டு 10,000 கேஷ் ப்ரைஸ் ப்ளஸ் வந்து அந்த விஐபி சீட் அவங்களுக்காக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். மோனியா நேஷ்னல் எஸ்ஏ காம்படிஷன் ஆர்கனைஸ்டு பை சென்ட்ரல் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி அண்ட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். வின்னிங் எஸ்ஏ வாஸ் அபவுட் நீரா Arya, the first female spy of the Indian National Army under Subhash Chandra Bose, who killed her own husband, a British CID officer. ஓகேவா? என்னென்னு பார்த்தீங்கன்னா
இவங்க எதை பற்றினா அந்த எஸ்ஏல எழுதியிருக்காங்க அப்படின்னா நீரா ஆர்யா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உமன் பற்றி தான் எழுதியிருக்காங்க. நீரா ஆர்யாங்கிறவங்க வந்துட்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் அவரோட அந்த அகாடமி அவங்க வச்சுருந்தாங்களே, ஸோ அதில் பார்த்திங்கன்னா இவங்க இருந்திருக்காங்க. இவங்களோட ஹஸ்பண்ட் வந்து பிரிட்டிஷ் சிஐடி ஆஃபீஸர். ஸோ அவர் வந்துட்டு சுபாஷ் சந்திர போஸை வந்து கில் பண்ணுற மோட்டிவில் வந்து ஒரு டைம் அட்டாக் பண்ண வரப்போ இவங்க அவங்க ஹஸ்பண்டையே வந்துட்டு கொண்டுடுறாங்க. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கிறப்ப அவங்கள பற்றின ஒரு ஃபஸ்ட்டு ஃபீமேல் ஸ்பை ஆஃப் தி இந்தியன் நேஷ்னல் ஆர்மி, அந்த அகாடமி இந்தியன் நேஷ்னல் ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சுபாஷ் சந்திர போஸோட ஆர்மி தான், நம்மளுக்கு அது நல்லாவே தெரியும், ஃபஸ்ட் ஆர்மி. ஓகேவா? ஸோ அதில் இருந்திருக்காங்க, அவங்க ஹஸ்பண்டையே கொலை பண்ணியிருக்காங்க. இந்த அளவுக்கு தேசப்பற்று மிக்கவங்களாக இருந்திருக்காங்க. ஸோ அதனால் அவங்கள பற்றின ஒரு எஸ்ஸேவை தான் இந்த கேர்ள் எழுதியிருக்காங்க. வைக்கா யோஷனா அப்படிங்கிற அவங்க எழுதியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு அந்த காம்படிஷனில் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அந்த காம்படிஷன் இஸ் ஆர்கனைஸ்டு பை தி சென்ட்ரல் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி அண்ட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், 2 பேரும் சேர்ந்து நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இதில் வேறு என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் ஹர் வின் Vaikha Yoshan was invited as the VIP to participate in the Republic Day events in Delhi on January 26 and will receive a medal and a cash prize of rupees 10,000. And also 5 students from the Tamil Nadu won this competition. இதில் வந்து இன்னும் வந்து க்ரைம் ஸ்டோரிஸ் இன் திருவாரூர் அண்ட் கும்பகோணம் இது எல்லாமே வந்து அந்த எஸ்ஏ ரேட்டிங்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கும்போது எனக்கு வந்து சில கமமரேஷன் ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, ஐ எம் ஆல்சோ பார்ட்டிசிபேட்டட் இன் 2012 ரிபப்ளிக் டே பரைடு. டெல்லியில் நானும் பார்ட்டிசிபேட் பண்ணேன், டான்ஸ் பண்ணேன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் பிரதிபா பாட்டேல் பிரசிடென்ட் முன்னாடி. நாங்களும் வந்து ஃப்ரம் தி சவுத் ஜோன் வந்து ஒரு குரூப் எல்லாருமே வந்து போய் பார்ட்டிசிபேட் பண்ணோம். ஸோ அதனால் வந்துட்டு ஸோ அந்த மாதிரி வந்து இவங்களும் வந்துட்டு ஒரு விஐபி பாஸோட 10,000 கேஷ் ப்ரைஸோட அங்கே அந்த ராஜ்பாத் காவட்டியா பாட்டில் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, ஸோ நல்ல ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் மார்க்கெட் நியூஸ். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் நியூஸில் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்செக்ஸ் ஃபெல் பை 1,666 points resulting in a loss of rupees 10 lakh crore in investor wealth in a single day. ஓகேவா? ஸோ சென்செக்ஸ் அப்படின்னாலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஓவராலாக நம்மளுடைய கண்ட்ரீஸ் எல்லாமே இது வந்து ஒரு இண்டெக்ஸ். ஓகேவா? எக்கனாமிக்கலி ஒரு இண்டெக்ஸ். என்னென்னா ஓவராலாக எல்லா கண்ட்ரீஸ்லேயுமே வந்துட்டு ப்ராப்ளம், ஒரு வாரோ இது இந்த மாதிரிலாம் வரப்போ இது கண்டிப்பாக வந்து டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அப்படி வந்து இருக்கப்போ நம்மளுடைய இன்கம் ரெவன்யூ வந்துட்டு டிஸ்டர்ப் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ஓவராலாக வந்து ப்ரைஸ்லாம் வந்துட்டு எல்லாத்துக்கும் வந்துட்டு ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து சென்செக்ஸ் ஃபால் அப்படிங்கிறது அதனால தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ பை 1,066 இப்போ பார்த்தீங்கன்னா த வார் பிட்வீன் இஸ்ரேல் ஹமாஸ் அது இதுன்னு நிறைய போயிட்டு தான் இருக்குது, ரஷ்யா உக்ரைனு. ஸோ ட்ரம்ப் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறையா இது பண்ணிகிட்ருக்காரு. வெனின்சுலா, கனடா இது எல்லாமே வந்துட்டு ஒரே மேப்பிங் வச்சு காட்டுறது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு க்ரீன்லேண்டு இதெல்லாம் ஒரே மேப்பிங்கில் இது பண்ணுறது, செட்டப் பண்ணுறது. அப்புறம் வந்து அந்த அவங்கள கேப்சர் பண்ணுறதுக்கு என்னவோ அதெல்லாம் இது பண்ணுறது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ஸோ அந்த ஸ்டாக் மார்க்கெட் நியூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் வந்துட்டு கண்டிப்பாக வரும். ஸோ அதனால தான் சென்செக்ஸ் வந்து ஃபில் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ 1,066 points ரிசல்ட்டிங் இன் அ லாஸ் ஆஃப் rupees 10 lakh crore in investor wealth in a single day அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நிஃப்டி இண்டெக்ஸ் ஆல்சோ ட்ராப்டு பை 553 points அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ மாஸ் செல் ஆஃப் பை ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இன் தி இந்தியன் மார்க்கெட். ஸோ எல்லாருமே வந்துட்டு அதனால வந்து மாஸ் செல் ஆஃப் நடக்குது இன் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் ஸ்டெபிலிட்டி பை யூஎஸ் ட்ரம்ப் அக்யூசேஷன் ஆஃப் கிரீன்லேண்ட். ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் ஸ்டெபிலிட்டிஸ் எல்லாமே வந்துட்டு இந்த சென்செக்ஸ் ஃபாலோ எல்லாமே வந்து யூஎஸில் வந்து ட்ரம்ப்போட அக்யூசேஷன் ஆஃப் தி கிரீன்லேண்ட் நடக்கிறதுனால நிறையா இது மேலே டேக்ஸ், அது மேலே இது டேரிஃப் இவ்வளோ போடுறோம், அது இதுன்னு சொல்லிட்டு இதாகிறதுனால இந்த அளவுக்கு வந்து லாஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் இந்த ஸ்டாக் மார்க்கெட் நியூஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு 8th current affairs வந்து மத்திய பிரதேஷ் வாட்டர் இன்சிடென்ட். ஸோ எஸ்டாப்ளிஷ்டு a high level committee to investigate the indoor water contamination incident in the பகிரத்பூரா ஏரியா. ஸோ என்ன அப்படின்னா மத்திய பிரதேஷில் பகிரத்பூரா ஏரியாவில் வந்துட்டு
வாட்டர் வந்து கண்டாமினேட்டட் வாட்டர் வந்திருக்கு. ரொம்ப வந்து அசுத்தமான வாட்டர் வந்து கழிவு நீர் கலக்கப்பட்ட வாட்டர் வந்ததுனால பார்த்திங்கன்னா நிறையா பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ காசிங் டெத் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ காசிங் ஆன் அவுட் பிரேக் ஆஃப் வாமிட்டிங் அண்டு டயேரியா வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அவங்களோடைய ஹைகோர்ட்டில் கேஸ் ஃபைல் ஆனது ஒரு 7 பேர் தான் ஃபஸ்ட்டு டெத்துன்னு சொல்லிட்டு, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 15, அப்புறம் 25 நாங்கள் அட் லாஸ்ட் 21 டிசீஸ்ட் இண்டிவிஜுவல்ஸ் ப்ரொவைடட் 2 lakhs அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ 2 lakhs ஃபார் தி ஈச் இந்த மாதிரி யாரெல்லாம் இறந்தாங்களோ அந்த 21 மெம்பர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இன்வெஸ்டிகேஷன் கமிட்டி ஹெட்டட் அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி ஆஃப் தி ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் சஞ்சய் குமார் சுக்லா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ சஞ்சய் குமார் சுக்லாவோட தலைமையில் இப்போ ஒரு கமிட்டி அதுக்காக செட் பண்ணி அதை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகே, சரி. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ். புதுமை பெண் அண்டு தமிழ் புதல்வன் ஸ்கீம். ஸோ புதுமை பெண் அண்டு தமிழ் புதல்வன் ஸ்கீம் 2026 ரிப்போர்ட் படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 lakh, more than 12 lakh students have been benefited from this combined schemes with a total allocation of rupees 1831 crores. ஸோ இந்த ஸ்கீமோட 2 ஸ்கீமுக்கான அலோகேஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1831 crores அலோகேட் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மோர் தென் 12 lakh ஸ்டூடெண்ட்ஸ் இதனால் பயன்பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி, அப்படி இருக்கப்ப ஆகஸ்ட் 9th 2024 இந்த தமிழ் புதல்வன் ஸ்கீம் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. எங்கே அப்படின்னா கோயம்புத்தூர் கவர்மெண்ட் காலேஜில் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் ஆஃப்டர் டு தட் செப்டம்பர் 5, 2022 24 கிடையாது 22, ஓகே 22 புதுமை பெண் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கீம் என்னென்னா மூவலூர் ராமாமிர்த அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா ஹையர் எஜுகேஷன் அஷ்யூர்டு ஸ்கீம். மூவலூர் ராமாமிர்த அம்மையார் ஹையர் எஜுகேஷன் அஷ்யூர்டு ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு இதை கொண்டு வந்தாங்க. ஸோ எங்கன்னா பாரதி கேர்ள்ஸ் காலேஜ் சென்னையில் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். செப்டம்பர் 5, 2022. ஸோ இது ஃபஸ்ட்டு எப்படி கொண்டு வந்தாங்கன்னா 6th to 12th பார்த்தீங்கன்னா டோட்டலி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படித்த கேர்ள்ஸ்க்கு மட்டும் அவங்களோட உயர்கல்வியில் உதவுற வகையில் அவங்க யூஜிஓ ஐடிஐ எது படித்தாலும் அதில் உதவுற வகையில் அவங்களுக்கு மந்த்லி 1000 rupees கொடுக்குறது தான் இந்த ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 2024 ஆகஸ்ட் 9 அந்த பாய்ஸுக்கான தமிழ் புதல்வன் திட்டம் வந்ததுக்கப்புறம் அவங்களும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 6th to 12th கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் மற்றும் அந்த கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸில் படித்த அந்த பாய்ஸ்க்கு பார்த்திங்கன்னா அவங்க யூஜி அண்ட் தென் ஐடிஐ படிக்கிறதுக்கு உதவுற வகையில் மந்த்லி 1000 rupees கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அப்படி அந்த ஸ்கீம் கொண்டு வந்தப்போ 2024 திரும்ப இது கேர்ள்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களுக்கு மட்டும் இல்லை கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படித்தவங்களுக்கும் உண்டுன்னு சொல்லிட்டு 2024 இது எல்லாருக்கும் பொதுவாக கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படித்தவங்களுக்கு இந்த 2 ஸ்கீமுமே போகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மந்த்லி 1000 rupees they are providing. ஓகே, ஸோ அதுதான் இந்த மெயின்ஸ் ஸ்கீம். ஸோ அதனால் இப்போ ரிப்போர்ட் படி இப்போ 12 lakh மோர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பெனிஃபிஷியரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் தமிழ் மெடிசன். ஓகே, ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிசன் தமிழ் செம்மல் அவார்டு தமிழக அரசு மருத்துவ தமிழ் செம்மல் விருது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ யாருக்கு அப்படின்னா திருச்சி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜோட தீன் குமாரவேல் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிசனும் படிக்கிறது டாக்டர் படிக்கிறவங்களும் தமிழ் வழியிலே கண்டிப்பாக படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதியாக சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் இந்த அவார்டு ஃபங்க்ஷனில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ தமிழ் செம்மல் அவார்டு யாருக்கு போயிருக்கு? குமாரவேலுக்கு போயிருக்கு. அவர் ஒரு டாக்டர் திருச்சி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜோட தீன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் திருச்சி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நியூ சென்டர். ஸோ ஒரு நியூ சென்டர் 2024 ஏப்ரலில் வித் 32 ஸ்பெஷலைசேஷன்ஸு. ஸோ ஃபார் குழந்தைகள் நலம் சில்ட்ரன்ஸு, அதுக்கப்புறம் இது ஆர்த்தோ, அது அப்புறம் கேஷுவாலிட்டி. ஸோ இந்த மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 32 ஸ்பெஷலைசேஷன்ஸோட செயல்படக்கூடிய ஒரு
ஸ்பெஷல் சென்டர் வந்துட்டு இந்த திருச்சி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு சென்டர் வந்து நியூ சென்டர் ஓப்பன் பண்ணுறாங்க. நம்மளுடைய சிஎம் ஸ்டாலின் அட் எண்ட் ஆஃப் த மந்த் வந்து ஓப்பன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஸ்பெஷல் வார்ட் சென்டர். ஓகே, அதோட ருப்பீஸ் எவ்வளோ இதுக்கு வந்துட்டு கொடுத்துருந்தாங்கன்னா 110 crores 2024 வந்துட்டு ஏப்ரலில் வந்துட்டு இதுக்காக வந்து செப்பரேட்டாக வந்து டினோட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் டெனோட் ஒன் ஸ்டேஷன் ஒன் ப்ராடக்ட் ஸ்கீம். ஓகே, ஸோ இந்தியன் ரயில்வேஸ் வந்து நம்மளுடைய என்ன ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அஸ்வினி வைஷ்ணவ் தான் நம்மளோட ரயில்வே மினிஸ்டர். ஸோ என்ன ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்டேஷன் ஒன் ப்ராடக்ட். ஒன் ஸ்டேஷன் ஒன் ப்ராடக்ட்னா ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து அங்கே இருக்க வந்து ஆண்டர்ப்ரனர்ஸ் எல்லாமே வந்து இப்போ ஒரு ஸ்டேஷன்னா அதில் வந்து இந்த மாதிரி கடையெல்லாம் நிறையா இருக்கும். ஸோ அவங்கள வந்து இந்த மாதிரி ஆண்டர்ப்ரனர்ஸ் ஹூ ஆர் அண்ட் ஆல் இன்ட்ரெஸ்டடு அவங்களோடைய அந்த ஒரு ப்ராடக்ட் அந்த கடை அந்த மாதிரி வந்து ஒன்று செட் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ஒன் ஸ்டேஷன் ஒன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்துருக்காங்க. டு ப்ரொமோட் லோக்கல் கிராஃப்ட்மேன்ஷிப் அண்டு கிராஸ் ரூட்ஸ் லெவல் ஆண்டர்ப்ரனர்ஷிப்பை என்கரேஜ் பண்ணுற வகையில் பார்த்தீங்கன்னா இந்த இது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரயில்வே மினிஸ்ட்ரி கொண்டு வந்திருக்காங்க. ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து இப்போதைக்கு இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் இதில் என்னென்ன பண்ணி எப்படி செயல்படுத்துகிறாங்களோ ஸோ அதை படுத்தின கரண்ட் அஃபேர்ஸ் வரப்போ நம்ம டீட்டெயிலாக பார்த்தலாம். ஓகே, ஸோ ஒன் ஸ்டேஷன் ஒன் ப்ராடக்ட் ஸ்கீம் டு ப்ரொமோட் லோக்கல் கிராஃப்ட்மேன்ஷிப் அண்ட் கிராஸ் ரூட்ஸ் ஆண்டர்ப்ரனர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் நேஷ்னல் பேராலிம்பிக் ஓவர் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப் இனாக்ரேட்டட் இன் ரூர்க்கி. சரி, ரூர்க்கி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதை யார் இனாக்ரேட் பண்ணியிருக்கா? அந்த உத்தரகாண்டோட சிஎம் புஷ்கர் சிங் தாமி வந்து இனாக்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க. நேஷ்னல் பேராலிம்பிக் பவர் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சாம்பியன்ஷிப் இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டீல் ஸ்லாக் டெக்னாலஜி பிட்ச்டு ஃபார் சஸ்டைனபிள் ரோட்ஸ் இன் ஹில்லி ரீஜியன். ஸோ இதை யார் சொல்லியிருக்கா? யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் தி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஜிதேந்திர சிங் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ இவர் வந்துட்டு ஜியோ சயின்சஸ் இது எல்லாத்துக்குமே வந்துட்டு இவர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் ஆல்சோ சயின்ஸ் ஜியோ சயின்சஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு இவர் தான் மினிஸ்டர்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீல் ஸ்லாக் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஸ்டீல் அப்போ வந்து ஸ்டோனி அண்ட் ஒரு மாதிரி சாலிட் ஸ்லாகாக வந்து ஒதுங்கிறது எல்லாமே. ஓகேவா? அப்போ வந்து எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி மால்டன் இம்ப்யூரிட்டிஸாக அதில் வந்து ஒரு மாதிரி ஆக்சிஜன் மெக்னீஷியம் கால்சியம் இது எல்லாமே கண்டெயின் பண்ணி ஒரு மாதிரி வந்து ஸ்டீல் ஸ்லாகாக வந்துட்டு ஒதுங்கிறது எல்லாமே அதை யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து ரோட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ எப்படின்னா ரீசெண்டாக கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம பிட்டுமென் யூஸ் பண்ணலாம் ஆஸ் அ நேச்சராக ரா மெட்டீரியலாக பிட்டுமென் யூஸ் பண்ணலாம் ஃபார் தி ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்துட்டு இப்போ வந்து ஒரு ஆக்சிஜன் ஆர்க்கு அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிக் ஆர்க் அந்த மாதிரி வந்து ஸ்டீல் ஸ்லாகை யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா வந்து பண்ணுறப்ப இது வந்து ஒரு நேச்சராக அதை வந்து என்விரான்மெண்ட்டுக்கு பொல்யூட்டன்ட் இல்லாமல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் பார்த்திங்கன்னா இதை யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டீல் ஸ்லாக் டெக்னாலஜி பிட்ச்டு ஃபார் சஸ்டைனபிள் ரோட்ஸ் இன் ஹில்லி ரீஜியன்ஸில் இதை யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் லான்ச்டு ஆப்ரேஷன் பர்ஹார் டு டிஸ்மேண்டில் கேங்ஸ்டர் நெட்வொர்க்ஸ் பை பஞ்சாப் போலீஸ். ஸோ பஞ்சாப் போலீஸ் வந்துட்டு ஒரு ஆப்ரேஷன் கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பர்ஹார். ஸோ இது எதுக்காகனா வந்துட்டு டு எலிமினேட் தி கேங்ஸ்டர்ஸ், கேங்காக சேர்ந்துக்கிட்டு க்ரைமை வந்து ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்கள வந்து டிஸ்மேண்டில் பண்ணி விடணும். அந்த மாதிரிலாம் கேங்காக சேர்ந்து கேங்ஸ்டர்ஸை உருவாக்கக்கூடாது. இங்கேயும் அங்கேயும் வந்து கொலை பண்ணுற மாதிரி அப்படிலாம் வந்து இல்லை ஏதாச்சும் ராபரி அந்த மாதிரிலாம் இருக்க மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு புது ஆப்ரேஷன் வந்து பஞ்சாப் போலீஸ் கொண்டு வந்திருக்காங்க, ஆப்ரேஷன் பர்ஹார். ஓகே, நெக்ஸ்ட்டு Central Geological Programming Board on January 21, New Delhi. Okay, so marking an important of geosciences priorities host my GSA. Okay, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Geological Programming Board on January 21, New Delhi. இது என்னென்ன பார்த்தீங்கன்னா ஜியோ சயின்சஸ் அப்படின்னா வந்து எர்த்தோட க்ரஸ்ட்டு மேண்டில் கோரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஜியோ சயின்சஸ்னால் எல்லாமே
சேர்ந்தது தான். எர்த்தை பற்றின படிக்கிறது எல்லாமே அது. ஓகேவா? ஸோ அப்போ வந்து நேச்சரி வி நீட் டு வந்து மெயின்டைன், அதோட இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சு நம்ம அதை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதுக்காக ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் தான் வந்து January 21 நியூ டெல்லியில் சென்ட்ரல் ஜியாலஜிக்கல் ப்ரோக்ராமிங் போர்டு வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அந்த இதை வந்து யார் ஹோஸ்ட் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா GSI ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து UAE தெலுங்கானா பார்ட்னர் ஃபார் நெட் ஜீரோ ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரத் ஃபியூச்சர் சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதை எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் சிட்டி ஃபியூச்சர் சிட்டி பாரத் ஃபியூச்சர் சிட்டின்னு சொல்லிட்டு June 25, 2015 வந்து நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து இதை அன்வைல் பண்ணார்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அது மூலயமா நெட் ஜீரோ எமிஷன்ஸு வந்து என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஸ்மார்ட் சிட்டி ஒரு அர்பன் சிட்டி வந்துட்டு செட்டப் பண்ணுறது. இதை வந்து நம்ம இந்தியாவிலே ஃபர்ஸ்ட்டாக இப்போ வந்து தெலுங்கானா கவர்மெண்ட் நம்மளோட தெலுங்கானா CM ரேவந்த் ரெட்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து இனிஷியேட் பண்ணி UAEவோட சேர்ந்து பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு இந்த யூரோப்பியன்ஸ் யூனியன் அந்த ஸ்டேட்ஸ் தான் பார்த்திங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் அர்பன் சிட்டிஸ் வந்து டெவலப் பண்ணி அது மூலிமா அந்த மாதிரி எமிஷன்ஸ் வந்துட்டு நிறையா வந்து க்ரீன் கேஸஸ் எமிஷன்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் எமிஷன்ஸு இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வந்துட்டு கார்பன் மோனாக்சைட்லாம் இல்லாமல் பொல்யூஷன் இல்லாமல் எப்படி நல்லா ஒரு அர்பன் சிட்டியே இது பண்ணலாம் அப்படிங்கிறது செட்டப் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்கள பார்த்து தான் நம்ம UAE அண்ட் தெலுங்கானாவும் சேர்ந்து கொலாபரேஷனாக இந்த ப்ராஜெக்டை வந்துட்டு தெலுங்கானாவில் ஃபஸ்ட்டு பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அக்ரிமெண்ட் ஃபார் அர்பன் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ் பாரத் ஃபியூச்சர் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த பாரத் ஃபியூச்சர் சிட்டி எப்போ இனிஷியேட் பண்ணார் நம்மளுடைய மோடி பிரைம் மினிஸ்டர் பார்த்திங்கன்னா June 25, 2015 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறப்ப இது ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து அங்கே அந்த சிட்டி டெவலப் பண்ணால் அந்த அர்பன் ஏரியாஸில் டோட்டலி வந்துட்டு வெஹிக்கிள்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரி பண்ணுறது அண்ட் நிறையா ட்ரீஸ் வைக்கிறது. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இங்கேயும் போயிட்டு இருந்தால் தானே இது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் இது எல்லாமே அந்த சிட்டிஸ்குள்ளே ஒவ்வொரு இது குறிப்பிட்ட இதில் செட்டப் பண்ணுறது, மெட்ரோ ட்ரெயின் லிங்க்ஸ் பண்ணுறது. ஸோ இந்தமாரி ஒரு சூப்பராக அர்பனைஸாக ஒரு சிட்டியை வந்து க்ரியேட் பண்ணுறது. ஸோ அதுதான் பாரத் ஃபியூச்சர் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டே பார்த்தீங்கன்னா January 22, 2024 தான் பார்த்தீங்கன்னா அயோத்தி ராமர் கோயில் வந்துட்டு யூபியில் கொண்டு வந்தோம்ல அயோத்தி ராமர் கோயில் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அந்த டேயில் தான் ஸ்பெஷலி அந்த ராமரை வந்துட்டு அந்த டேயில் தான் அவங்க வந்து அதுக்கு அந்த சிலைக்கு வந்து பவர் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு ஒரு சடங்கு பண்ணுவாங்க. ஸோ அந்த இது பார்த்திங்கன்னா வந்து இந்த டேயில் தான் பண்ணாங்க January 22, 2024 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் த வீடியோ. தேங்க்யூ.